நீங்களா? நீங்க என்ன பண்றீங்க? மேம் நான் உங்களை தேடி தான் இங்க வந்தேன். பட் நீங்க இங்க என்ன பண்றீங்க? நான் அந்த பண்டிதரை தேடி வந்தேன். பாதியிலே ஓடி போயிட்டானே. ஓடிட்டானா? ஆ, தலைவலிக்கு மேல தலைவலி வந்துகிட்டே இருக்கே. இந்த சத்தம் யாருக்காவது கிட்ட நம்ம தலை உருளுமே. இதுல வேற இது வேற சரியா ஒட்ட மாட்டேங்குது. ச்சீ, ஒட்டிக்கிட்டு தான் இருக்கிறேன். எதுக்கு தேவையில்லாம வெளியில வந்து தொலைறேன்? நான் பல்வேந்தர் காட்டி கொடுக்குறியா? என் தலை எடுத்து தேவையில்லாம இங்க வந்து நான் மாட்டிக்கிட்டேன். இப்ப சரியா இருக்கு. அந்த லேடி சிங்கம் போச்சா இல்லையான்னு தெரியலையே. இவ கிளம்புனானா நானும் இங்க இருந்து கிளம்பிடலாம். இன்னும் போகலையா? அரக்கனை கொள்ள வந்த தேவி மாதிரி இவ என்ன கொள்ள வந்திருக்கான்னு நினைக்கிறேன். ஐயோ, என்ன தலையெழுத்து. இந்த தாடி கூட எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது. அந்த லட்சுமி எனக்கு சாபத்தை கொடுத்துருக்கான்னு நினைக்கிறேன். வாழும்போது எனக்கு சாவ கண்ணில் காட்டுறா. தாடி மிசி நல்லா தான் ஒட்டி வச்சிருந்தேன். இப்போ அது கூட என் பேச்சை கேட்க மாட்டேங்குது. இந்த மீசியை வச்சு நான் என்ன பண்றது? அதையாவது எங்கேயாவது ஒழிச்சு வைக்கலாம். இல்ல மேடம், நிச்சயமா அவன் ஓடி போயிருக்க முடியாது. வீட்டுக்குள்ள தான் இருக்கணும். அவன் ஏதாவது ரூம்ல தான் இருப்பான். ஆர் யூ ஷூர்? யா. ஓகே, நான் பார்த்துட்டு வரேன். பெரிய ஆபத்துல இருந்து நாம எல்லாருமே தப்பிச்சிட்டோம். என்ன வேணா நடந்திருக்கலாம். சரியா சொல்ற வீர். லக்ஷ்மி இன்னைக்கு ஏதோ ஒரு புண்ணியத்தால தான் தப்பிச்சிருக்கா. ரிஷி தான் ஓடி போய் காப்பாத்தினான். இல்ல கீழே விழுந்திருந்தா மண்டையில் அடிபட்டிருக்கோம். ஆமா, 2 பேரும் ஒருத்தரை ஒருத்தர் நல்லா பாத்துக்கிறாங்க. ரிஷிக்கு எதுவும் ஆகாம லக்ஷ்மி பாத்துக்கிறா. அதே மாதிரி தான் ரிஷியும். கடவுள் ஏதோ ஒரு செய்தியை நமக்கு சொல்லுது. அது புரிஞ்சாலும் புரியாத மாதிரி இருக்கிறாங்க. ரிஷி கலசத்தையே கவனிச்சிட்டு இருக்கான். எதுக்காக இந்த அளவுக்கு பார்க்கணும்? ரிஷி என்ன யோசிச்சுட்டு இருக்க? ரிஷி ஜஸ்ட் ரிலாக்ஸ். ஆக்சிடென்ட் நடக்கதான் செய்யும். ஐ நோ அத்தை. சரி, இது ஆக்சிடென்டாவே இருந்தாலும் இது எப்படி நடந்தது? ஒருவேளை இது ஆக்சிடென்ட் இல்லைன்னா அப்ப இத பண்ணது யாரு? லக்ஷ்மிக்கு எதிராக யாரு இந்த சதி திட்டத்தை எல்லாம் பண்றாங்க? இங்க லக்ஷ்மியை கொலை பண்ண முயற்சி பண்றது யாரு? வாட் நான்சென்ஸ் ரிஷி, என்ன நீ உளறிட்டு இருக்க? ஆமா ரிஷி, இது நம்மோட வீடு. எங்க போய் யாரையாவது கொலை? ஐ மீன், அவ்வளவு தைரியம் யாருக்கும் இல்ல. ஆமா ரிஷி. அப்போ அந்த பல்விந்தர் வீட்டுக்குள்ள வந்தான்ல, நம்ம எல்லாருக்கும் முன்னாடி லக்ஷ்மியை கேவலப்படுத்திட்டு போனான். அண்ணா, யூ மீன் இதெல்லாம் பல்வேந்தர் பண்ணிருப்பானா? அது எனக்கு தெரியல. ஆனா வேற யார் பண்ணிருப்பா? லக்ஷ்மியோட எதிரி யாரு? அந்த ஆள் யாரு? கண்டிப்பா யாரோ இருக்காங்க. அவங்க தான் லக்ஷ்மியோட ஃபேக் பிரெக்னன்சி நியூஸ பல்விந்தர் கிட்ட சொல்லிருக்காங்க. ஆனா அந்த ஆள் யாரு? அவன் தான் லக்ஷ்மியை கொல்ல பாக்குறான். நான் அன்னைக்கே உங்க எல்லார்கிட்டயும் சொன்னேன், பல்விந்தர் கிட்ட இருந்து எப்படியாவது உண்மையை வர வைக்கணும்னு. ஆனா யாரும் என் பேச்ச கேட்கலையே. இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு பாத்தீங்களா? எல்லா பிரச்சனையும் உங்க கண்ணு முன்னாடி நடக்குது. சரி, நீ சொன்னது உண்மையாவே இருக்கட்டும். பல்விந்தர் எப்படி நம்ம வீட்டுக்குள்ள வந்திருக்க முடியும்? நாம இங்க தானே இருக்கோம். ஆமா, நம்மள யாருமே அவனை பார்க்கவே இல்லையே. அவன் எங்க இருந்து வந்திருப்பான்? அதத்தான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். பல்விந்தர் எப்படி வந்திருப்பான்? ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். இன்னைக்கு இங்க நடந்த அந்த விஷயம் அது ஆக்சிடென்டா இல்ல உண்மையிலேயே லக்ஷ்மியை இங்க கொல்ல முயற்சி பண்ணிருக்காங்களா? கடவுளே, அந்த லேடி சிங்கத்துக்கிட்ட இந்த ஆடி கடிச்சிட கூடாது. கிடைச்சதுன்னா நான் அவ்வளவுதான். என்ன மன்னிச்சிரு கடவுளே. இனி கொலை பண்ணுன்ற எண்ணம் எனக்கு வரவே வராது. எங்க இடம் கிடைக்குது அங்க நான் ஏதாவது சாப்பிட்டு உயிர் வாழ்ந்துட்டு பொழைச்சிட்டு போயிடுறேன். எனக்கு காப்பாத்திட்டு கடவுளே. ஓடு பல்லு ஓடு. இப்ப யார் இங்க வந்துகிட்டு இருக்காங்க? தாடி இருந்தா கூட ஏதாவது சொல்லி சமாளிச்சிடலாம். ஆனா இப்ப என்ன சொல்லி சமாளிக்கிறது?
என்னது? தாடி? அது பொய்யான தாடி. இது எங்க இருந்து வந்திருக்கும்? பல்லு உள்ள ஏமா வந்துகிட்டு இருக்கான். அவன் வரத்துக்குள்ள இங்க இருந்து எப்படியாவது தப்பிச்சிட. அந்த லேடி சிங்கம் போயிட்டா நல்லது. போயிடுச்சான்னு போய் பார்க்கலாம். இத நான் எங்கேயோ பார்த்தனே. வெயிட் a minute. இது அந்த பூஜை பண்ண வந்தவனோடது. ஆமா, அந்த ஆள் உள்ள போறதை என் கண்ணால பார்த்தனே. Damn it. ஏமாத்துறானா அவன்? நான் போய் பார்க்கறேன். நல்ல வேளை பண்டிதர் என்ன அபிஷேகம் பண்ண சொல்லியிருந்தாரு. அத்தையும் இந்த வீட்டு மருமக தானே. ஒருவேளை இந்த அபிஷேகத்தை அத்தையை பண்ண சொல்லியிருந்தா, ஐயோ ரொம்ப நன்றி கடவுளே. அத்தைக்கு எதுவுமே ஆகலை. ஆனால் இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? சரி, எல்லாத்தையும் விட்டு தள்ளுவோம். இதை பற்றிலாம் அப்புறமா யோசிக்கலாம். முதல்ல நம்ம பூஜையை முழுசாக முடிக்கலாம். பாட்டிக்கு இன்னைக்கு ரொம்ப முக்கியமான நாள். அவங்க சந்தோஷம் பாதியில் கலையக்கூடாது. ஐயோ, என்ன கூட்டிட்டு போறதுக்கு ஏமா வருது? அடி பாவி, இவ செத்து போயிட்டா நினைச்சேன். பேய் அலையிறா போல இருக்கு. என்னை தேடி வந்திருக்கா நினைக்கிறேன். என்ன நான் தானே இவளை கொண்டு ஒருவேளை என் ரத்தத்தை குடிக்க வந்திருக்காளோ என்னவோ. இல்ல இவ காலில் விழுந்துடலாம். நம்ம மன்னிப்பு கேட்டு இதுக்கு காரணம் மனுஷ்காவும் அவளோட அம்மாவும் சேர்ந்து தான் உன்னை கொலை பண்ண சொன்னாங்கன்னு சொல்லிடலாம். கடவுளே, என் உயிரை காப்பாத்திட்டு. கடவுளை, எப்படியாவது இந்த பேய்கிட்ட இருந்து என்ன காப்பாத்து. நான் தானே இவளை கொலை பண்ணேன். கடவுளை எப்படி காப்பாத்துவாரு? இவளை நாம தானே கொன்னோம். நாம எப்படியாவது இவ காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுடலாம். இதை செஞ்சாதான் நாம பழிக்க முடியும். இவ என்னையா தேடிக்கிட்டு இருக்கா? கண்டிப்பா லக்ஷ்மியோட ஆத்மாக்கு நான் இங்க இருக்கிறது தெரியும். டே பல்லு, எப்படியாவது அவ காலில் விழுந்து மன்னிப்பு கேள்றா. இல்லைன்னா உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாது. தப்பு பண்ணிட்டேன் லக்ஷ்மி. என்ன பண்டிதரே, நேரம் ஆயிக்கிட்டு இருக்கா? இன்னும் கொஞ்ச நேரத்துல லக்ஷ்மி வந்துருவா. இல்லம்மா, இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இந்த விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமா வேண்டாமான்னு தெரியல, அதான் நான் யோசிக்கிறேன். என்ன சொல்றீங்க நீங்க? என்ன விஷயம்? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? இங்க இன்னொரு பண்டிதர் வந்திருந்தார்ல, அவர் தான் அபிஷேகம் பண்ண சொன்னாரு. ஆனா இந்த பூஜைக்கு அபிஷேகம் பண்ண தேவையே இல்லையே. அந்த நேரத்துல கொஞ்சம் அமைதியா இருந்துட்டேன். கடவுளுக்கு பண்றது தானேன்னு எதுவும் சொல்லல. ஆனா இவ்வளவு பெரிய விஷயம் இங்க நடக்கும்னு நான் நினைச்சே பார்க்கல. ஒரு செகண்ட். ஒருவேளை அவரு உண்மையான ஆளா கூட இல்லாம இருக்கலாம் இல்லையா? வேஷம் போட்டு வந்திருக்கலாம். நம்ம எல்லாரையும் ஏமாத்த அப்படி பண்ணிருக்கலாம். அது மட்டும் இல்ல, இங்க நடந்த எல்லாத்துக்கும் அவனே காரணமா கூட இருக்கலாம். லக்ஷ்மி அண்ணி இன்னும் வரல. குட், வெரி குட். நான் கெஸ்ட் ரூம்லேயே போய் பேசிக்கிறேன். ஒரு செகண்ட், மனுஷ்காவும் இங்கே இல்லை. ஆயுஷ் மாமா, இன்ஸ்பெக்டர் துர்காதேவியை நீ பார்க்க போனல, அவங்க எங்க இருக்காங்க? அவங்களா மாமா? அவங்க வந்து ஸ்டாஃப் கூட என்னவோ பேசிட்டு இருக்காங்க. அவங்க பேசிட்டு வந்துருவாங்க. நான் வரேன் மாமா. ஐ வில் ஜஸ்ட் கம். ஓகே, நான் வந்து. வெயிட் ஆயுஷ். அந்த பண்டிதர் சொல்லும் போதே நான் அதை தடுத்து நிறுத்தி இருக்கணும். எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க. ஏன் பண்டிதரே அப்படியெல்லாம் சொல்றீங்க? இதுல உங்க தப்பு ஒண்ணுமே இல்லையே. நீங்க பூஜைக்காக தானே இதெல்லாம் பண்ணீங்க. அப்ப அந்த ஆளு யாரா இருக்கும்? அவனை இங்க அனுப்பி வச்சது யாரு? டேட், அவன் பல்விந்தரா இருக்க வாய்ப்பு இருக்குமா? தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு லக்ஷ்மி. இந்த தப்ப நான் பண்ணல. என்ன பண்ண சொல்லி எல்லாரும் தூண்டினாங்க.
எனக்கு பணத்தாசை காட்டினாங்க. அதனால இந்த தப்ப நான் பண்ணேன் லக்ஷ்மி. என்ன எது வேணா பண்ணிக்கோ, ஆனா தயவு செஞ்சு போலீஸ் கிட்ட பிடிச்சு கொடுத்துறாரு. ஏன்னா இதுக்கெல்லாம் பிளான் பண்ண அந்த மலிஷ்காவையும் அவளோட அம்மா பேர் என்ன கிரண் அவளையும் பிடிச்சு கொடுத்துரு லக்ஷ்மி. நீயா? நீ எங்க திடீர்னு வந்து இங்க நிக்கிற? உன்ன பயந்தாங்கோலியாடா நீ? என்கிட்டயே பணம் வாங்கிட்டு லக்ஷ்மி கிட்ட ஏன் பேரை சொல்றியா நீ? எல்லாருக்குமே வாழதான் பிடிக்கும், யாருக்கு சாக பிடிக்காத. எங்க எங்க இந்த பேய்? எந்த பேயை நீ தேடுற? பைத்தியமா நீ? லக்ஷ்மி வீட்டுல பேய் அலையறா, பார்க்கவே பயமா இருக்கு. என்ன வீட்டுல எல்லா இடத்துலயும் தேடிக்கிட்டு இருந்தா. வந்திருந்தா அவ இங்கதான் வந்திருந்தா. அவகிட்ட நீ வசமா மாட்டி இருக்கணும். எந்த ஒயரா நீ ஃபிக்ஸ் பண்ண? உன்ன மாதிரி சீப்பான ஒயரா? அவளுக்கு ஒன்னும் ஆகல, அவ சாகவும் இல்ல, உயிரோட இருக்கா. சாகலியா? இல்ல. You bloody fool. ஷாக் பட்டு அவத கீழே விழுந்தாலே. ஐயோ சாகல. சாகலியா? அவ செத்து போய் பேய வந்துட்டான்னு என்னோட அடி வயிறு கலக்கிடுச்சு. இனிமே பயப்பட தேவையில்ல. அதான் இல்ல, இனிமே தான் நீ இன்னும் கொஞ்சம் அதிகமா பயப்படணும். அவ சாகல, உயிரோட இருக்கா. அதான் உயிரோட இருக்காளே. இதுக்கு அப்புறம் என்னடா என்ன பேசுற நீ? பயம்? அவ வாஷ்ரூம்ல உட்கார்ந்திருக்கா. ஒரு பேய் கிட்ட இருந்து தப்பிச்சு வந்த இன்னொரு பேய் என் உயிரை வாங்குது. அந்த லேடி சிங்கத்து கிட்ட இருந்து என்ன யார் காப்பாத்துவா? உன் பின்னாடி சுத்துறதுக்கா வேணும் பைத்தியமா? அவ எங்க பார்த்தாலும் எனக்கு தெரியுதா. எனக்கு பயமா இருக்கு. அவ கீழே இல்ல, அதனால இங்க இருந்து ஓடி போயிடு. போ, முதல்ல இங்க இருந்து போ. சீக்கிரமா போ. எனக்கு மட்டும் இங்க இருக்கணும்னு ஆசையா என்ன? ஏய், ஒரு நிமிஷம். லக்ஷ்மி வெளியே வரா. நீ இங்க நிக்காத, போய் எங்கேயாவது ஒளிஞ்சுக்க. என்ன அனுப்பிடுவான் இவன், இடியட். இங்க யாருமே இல்லையே. அப்ப எனக்கு சத்தம் எல்லாம் எப்படி கேட்டுச்சு? இங்க யாரு இருந்திருப்பாங்க? ஆயுஷ் என்ன எங்க எங்க நீ பாக்குற மலிஷ்கா? எங்க என்ன பாரு, உனக்கு பார்த்து நடக்க தெரியாதா? என்ன பண்ற? ஓ காட், இப்போ இவனும் கெஸ்ட் ரூமுக்கு போறானா? எல்லாம் முடிஞ்சது. பல்வேந்தர் போச்சு, கூட நானும் செத்தேன். நீ என்ன ப்ளேம் பண்றியா? உன்னால பார்த்து நடக்க முடியாதா? உன் கண்ணு எங்க இருந்தது? எப்ப பாரு அங்க எங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. ரைட், யா ரைட். ஐம் சாரி. ஆனா மலிஷ்கா, நீ இங்க எங்க இருந்து வர? கெஸ்ட் ரூம்லயா இருந்த? ஏன் உன்கிட்ட சொல்லணும்? இல்ல, ஜஸ்ட் நான் ஜெனரலா கேட்டேன், அவ்வளவுதான். ஆனா நீ ஜெனரலி கேக்குற மாதிரி தெரியலையே. ரியலி? என்ன ரியலி? இன்வெஸ்டிகேஷன் நடத்துற மாதிரியே இருக்கு. இங்க பாரு மலிஷ்கா, சரி நீ பதில் சொல்ல வேண்டாம்னா சொல்லாத. நான் ஜஸ்ட் சும்மா கேட்டேன், அவ்வளவுதான். சரி, கொஞ்சம் கீழே போய் இரு. மாமுனை தேடிட்டு இருந்தாங்க. மலிஷ்கா எங்கன்னு கேட்டுட்டு இருந்தாங்க. சோ ப்ளீஸ். அனி ஆயுஷ், ஒண்ணும் இல்ல. ஓகே தானே? நான் நல்லா இருக்கேன். அனி, நல்லா இருக்கேன். நான் சொல்றது கேளுங்க. எனக்கு தெரிஞ்சிருச்சு, எல்லாமே தெரிஞ்சிருச்சு. என்ன தெரிஞ்சு போச்சு? வேற என்ன, இந்த அட்டாக்கை யார் பண்ணதுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. அட்டாக் அண்ணிமா, கலசத்துல ஷாக்க வச்சது ஆக்சிடென்ட்லாம் இல்ல. அட்டாக் பண்ணணும்னு யாரோ பிளான் பண்ணிருக்காங்க. அதை யார் பண்ணான்னு கூட எனக்கு தெரிஞ்சு போச்சு. யார் செஞ்சிருப்பா? உங்களோட ஒரே எதிரி மலிஷ்கா தான். லக்ஷ்மியை கொலை பண்ண யாரோ முயற்சி பண்ணிருக்காங்க. நான் அவனை விட போறதில்ல. அவனை நான் தண்டிக்க போறேன். லக்ஷ்மியோட பேரை கூட அவன் மறுபடியும் சொல்லாத மாதிரி பண்ணுவேன். ரிஷி, டேட் சொன்னது உன் காதல விழலையா? நீ எதுவும் செய்ய வேண்டாம், உன் வீரத்தை காட்ட வேண்டாம், சரியா? ஆமாண்ணா, பிரச்சனை வேற மாதிரி போயிடும். அதனால என்ன அனாவசியமா. பேசுற? என்ன வேற மாதிரி? லக்ஷ்மி செத்து போயிருப்பா. டேமேஜ். அதுவும் என் கண்ணு முன்னாடி, நம்ம எல்லாரும் முன்னாடியும் லக்ஷ்மியை கொலை பண்ண பார்த்திருக்காங்க. அது ஏதோ சாதாரண விஷயம் மாதிரி சொல்ற. லக்ஷ்மி என்னோட மனைவிதான். எப்ப வரைக்கும் ஒரு கலோ அப்ப வரைக்கும் என் மனைவிதான். ஆயுஷ், மலிஷ்காவா? ஆமா அண்ணி, அது மலிஷ்கா தான். ஆனா ஆயுஷ், எனக்கு நம்பிக்கையே வரல.
மலிஷ்கா போய் ஏன் இப்படிலாம் பண்ண போறா? ஏதாவது காரணம் இருக்கா? சொல்லு. சரி, உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? கட் ஃபீலிங் தோணுது. அதோட எனக்கு தெரியும் honestly. இங்க இருந்தும் அண்ணி எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்களேன். அங்க கீழே இருக்கிற அத்தனை பேர்ல யார் உங்களை இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தணும்னு நினைப்பாங்க சொல்லுங்க? அதுவும் இப்படி எல்லாம் பண்ணி உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அண்ணிமா, நீங்க ரொம்ப நல்லவங்க. உங்களுக்கு விரோதிகளே கிடையாது. இந்த உலகத்திலே உங்களுக்கு ஒரே ஒரு எதிரி தான் இருக்காங்க. இதோ இந்த மலிஷ்கா தான். அதுவும் ரிஷி ப்ரோ விஷயத்துல தான் இந்த பிரச்சனை எல்லாம் வருது. நீங்க அவரை விட்டு விலகல, அதனால அவளுக்கு கல்யாணம் ஆக மாட்டேங்குதுல்ல. அதனால உங்களை அவ எப்படியாவது அழிக்கணும்னு பாத்துக்கிட்டு இருக்கா. தட்ஸ் இட். இப்படியா செய்வா? அவ என்ன கொலை பண்ணுவாளா? ஆயுஷ், மலிஷ்காவுக்கு என்ன பிடிக்காதுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அவளுக்கு ரிஷியை ரொம்ப பிடிக்குங்கிறதும் எனக்கு தெரியும். ஆனா இந்த அளவுக்கு அவ இறங்கி வருவான்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்ல. எனக்கு இப்ப கூட நம்பிக்கையே இல்ல. அதோட நீ இத ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க. உன்னோட ஃபீலிங்ஸ் தவறா கூட இருக்கலாம்ல? ஆமா நீ, என் ஃபீலிங்ஸ் தவறாவும் இருக்கலாம். பட் இன்னைக்கு இந்த அளவுக்கு கீழே ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்குன்னா அது என்னவா இருந்தாலும் ஐம் சாரி. பட் இப்பவும் என்னால உறுதியா சொல்ல முடியும், இது எல்லாத்துக்கும் பின்னாடி மலிஷ்கா தான் இருக்கா. இது என்னது? இதுவா? போலி தாடி. அண்ணி, அந்த பூஜை பண்ண வந்தாலும் ஆளு அதான் அங்க பூஜையில உட்கார்ந்துருந்தானே அவன் தானே உங்களை கலச அபிஷேகம் பண்ண சொன்னான். அந்த கலசத்தை தொட்டப்பதான் உங்களுக்கு ஷாக் அடிச்சது. இந்த தாடி எங்க கிடைச்சது தெரியுமா? கெஸ்ட் ரூமுக்கு கீழே ஜீப் கிட்ட கிடைச்சது. அதோட இன்னொரு விஷயம், கெஸ்ட் ரூம்ல ஏதோ உடைற சத்தமும் கேட்டுச்சு. ஆயுஷ், கெஸ்ட் ரூம்ல நான் தான் இருந்தேன். ஆனா நான் எதுவுமே உடைக்கலையே. நீங்க உடைக்கலனா வேற யாரு உடைச்சா? அப்படின்னா கெஸ்ட் ரூம்ல வேற யாரோ இருக்காங்க. வேற யார் இருப்பாங்க? தோ இந்த தாடி ஓடிட்டு வந்தவன் தான் இருக்கணும். அவன் ஹால்ல இருந்து இந்த பக்கம் வரத நான் பார்த்தேன். ஆனா சந்தேகப்படல, நான் ஈஸியா விட்டுட்டேன். பட் இந்த தாடி எனக்கு கிடைச்சப்போ எனக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சது. அதான் சொல்லுவாங்களே, மண்டவாளம் தண்டவாளம் ஏறிடுச்சுன்னு. இந்த தாடியால திருடன் தன்னால மாட்டிக்கிட்டான். கல்பிரட் அந்த ஆளா இருந்தானா கண்டிப்பா அவன் வாழ்க்கைய அவன் ஜெயில தான் கழிக்க வேண்டியிருக்கும். இந்த தாடியை பாருங்க அண்ணி, இது அவனோட தான். எனக்கு தெரிஞ்சு இப்ப அவன் கெஸ்ட் ரூம்ல தான் இருப்பான். அவனால ஓட முடியாது, அது இம்பாசிபிள். கீழே இன்ஸ்பெக்டர் மேடம் நிக்கிறாங்க, எப்படி ஓடுவான்? அப்படின்னா அந்த போலி பண்டிதர் இன்னும் கெஸ்ட் ரூம்ல தான் இருக்கான். அண்ணிமா, வாங்க கெஸ்ட் ரூம்ல பார்க்கலாம். வாங்க. பாக்குறதுக்கு ஆயுஷ் முட்டாள் மாதிரி இருக்கான். ஆனா அவன் முட்டாள் இல்ல. போச்சு, எல்லாத்தையும் சரியா கண்டுபிடிக்கிறான். காட், இப்ப அவங்க கெஸ்ட் ரூம்குள்ள போறாங்க. அதுக்குள்ள பல்வேந்தர் ஓடி போயிட்டா நல்லா இருக்கும். இந்த இடியட்டை நம்ப கூட முடியாது. நான் தான் ஏதாவது செஞ்சாகணும். ஆனா என்ன செய்யறது? அது என்னோட பொறுப்பு. ஏன் உங்களோட பொறுப்பும் தான். லக்ஷ்மி நம்ம எல்லாருடைய பொறுப்பு. அப்படி இருக்கும்போது யாரோ ஒருத்தன் அவளை இங்க வந்தே கொல்ல பார்த்திருக்கா. அவளோட உயிர் ஆபத்துல இருக்கு சோனியா. இந்த காரியத்தை யார் பண்ணிருந்தாலும் நான் அவனை விட மாட்டேன். அவனை ஒரு வழி ஆக்கிடுவேன். ரிஷி, நீ இவ்ளோ டென்ஷன் ஆக வேண்டாம். காம் டவுன். இது பாரு, நீ என்ன சொல்ல வரேன்னு எங்களுக்கு புரியுது. இந்த மாதிரி இங்க யாருக்கு வேணாலும் நடக்கலாம். நீ அப்செட் ஆக வேண்டிய அவசியமே இல்ல. ஆனா எனக்கு என் குடும்பத்து மேலயும் பையன் மேலயும் அக்கறை இருக்கு. ஆனா மறுபடியும் நீ சட்டத்தை கையில் எடுக்கிறது எனக்கு பிடிக்கல. ஆமா ரிஷி, அண்ணி சரியா சொல்றாங்க. இன்ஸ்பெக்டர் துர்கா தேவியும் இதை தானே சொன்னாங்க. அந்த மாதிரி எதுவும் நடக்க கூடாது. போலீஸ் அவங்க வேலையை செய்யட்டும். ஆமா மேம், நானும் இதை தானே சொன்னேன். சோனியா, நீயும் இதைத்தான் சொல்ல வந்திருக்கலாம். ஆனா வார்த்தைகளை சரியா பயன்படுத்தல. சந்தர்ப்பம், சூழ்நிலை, இதை கவனிச்சு பேசணும். ஐம் சாரி சோனியா, நான் கொஞ்சம் ஓவர் ரியாக்ட் பண்ணிட்டேன். நல்லா யோசிச்சு பாரு ரிஷி. நாம இருக்கும்போதே இப்படி எல்லாம் பண்றான்னா அவன் எந்த அளவுக்கு பயங்கரமானவனா இருப்பான். அதனால நீ இதுல தலையிடாத, சட்டமே அவனை தண்டிக்கும். ஆமா ரிஷி, நீ எதுவும் செய்ய வேண்டாம். நீ லக்ஷ்மியை நல்லா பாத்துக்க. அவ கூடவே இரு. அதுக்கப்புறம் அவளை யார் என்ன பண்றாங்கன்னு நாமளும் பார்க்கலாம். இப்ப பூஜையை பண்ணலாமா? ரிஷி, தயவு செஞ்சு இந்த மாதிரி ஓவர் ரியாக்ட் பண்ணாத ரிஷி. காம் டவுன். வாங்கம்மா, பூஜையை ஆரம்பிக்கலாம். சரிம்மா, லக்ஷ்மி வந்துடட்டுமே. இப்போ கடைசி பூஜையை அவ கையால தான் பண்ணி ஆகணும். நான் ஒரு வடி கட்டின முட்டாள். அந்த மலிஷ்கா கிட்டயும் அவளோட அம்மா கிட்டயும் மாட்டிக்கிட்டு முடிக்கிறேன். இங்கிருந்து தப்பிக்கிறதுக்கு எனக்கு வர வழியே இல்ல. தப்பிச்சுட்டான எப்படியாவது பழிச்சுப்பேன். இதுக்கப்புறம் அந்த மலிஷ்கா கிட்ட இருந்து அவ அம்மா கிட்ட இருந்தும் எப்படியாவது 100 அடி தள்ளியாவது நம்ம வாழ்ந்தாகணும். இவளை நம்ம பார்க்கவே கூடாது.
அந்த லேடிஸ் இங்கே வாடகை எடுத்து தங்கிட்டாலே என்ன? செக்யூரிட்டி கார்டு மாதிரி இந்த வீட்டை அப்படி பாதுகாத்துக்கிட்டு இருக்கா. என் தலை இடிச்சுக்கிட்டு போல இருக்கு. அடச்சே, அட ஒழுங்கா நான் என் வேலையை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கலாம். பேசாம லட்சுமி கொல்றதுக்கு பதிலா மனுஷ்காவை கொண்டுட்டு நம்ம நிம்மதியாக இருந்திருக்கலாம். அந்த சான்ஸை விட்டுட்டோம். அவளும் செத்துருப்பா, என் வாழ்க்கை நிம்மதியா இருந்திருக்கும். இதுக்கப்புறம் என்ன பண்றது? அடச்சே, அவன் இங்க இல்ல. ஒருவேளை தப்பிச்சிட்டானோ என்னவோ. வந்துட்டாளே, நீ வருவன்னு தெரியும். எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க தானே நீ வர. மாட்டிக்காம இருக்க.